காலை நீட்டி உட்காருங்க. இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பின்வளைவு ஆசனம் பண்ணோம். இப்போ அப்படியே முன்னாடி குனியணும். கை ரெண்டையும் பிடிச்சி அப்படியே லேசா முன்னாடி குனிங்க. நேரம் எழுந்துருங்க. நல்லா சத்தமா 2 மூச்சு. இப்போ இந்த ஆசனத்தை பின்னாடி திரும்பி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பின்னாடி திரும்புங்க. முதல்ல வஜ்ராசனத்துல கை ரெண்டையும் தொட மேல வச்சுக்கோங்க. நல்லா நேரம் நிமிர்ந்து உட்காருங்க. நல்லா சத்தமா 2 மூச்சு. ஒரு ஆசனங்கள் நீங்க பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 2 மூச்சு இழுத்து விட்டுட்டீங்கன்னா அந்த ஆசனம் பண்ண போற களைப்பும் தெரியாது, பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு அந்த களைப்பு தெரியாது. மெதுவா அப்படியே பின்னாடி படுங்க. சுப்த தாடாசனா. கையை ரெண்டையும் மேல ஸ்ட்ரெச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த பயிற்சி பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி பில்லோ ஏதாவது வச்சு நீங்க பழகலாம். அதுக்கப்புறம் நாள் ஆக ஆக நீங்க இந்த மாதிரி நீங்க பழகிடலாம். அப்படியே ஒரு 10 எண்ணிக்கை. இதுலயே டீப் இன்ஹேல் எக்ஸேல். இன்ஹேல் பண்ணுங்க. அதாவது நீங்க செஸ்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணி இப்படி இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணும்போது லங் கெப்பாசிட்டி வந்து நம்ம நல்லா இம்ப்ரூவ் பண்றோம். நான் சொன்ன மாதிரி அந்த பிராண சக்தி வந்து உடம்புல வந்து ஃபுல்லா கிடைச்சிரும். நல்லா டீப் இன்ஹேல் எக்ஸேல். பிராண சக்தி தான் வந்து நம்ம உடம்புல அந்த ரெசிஸ்டன்ஸ் இம்யூன் சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணக்கூடியது. இப்போ பார்த்தீங்கன்னா அலர்ஜி இது வந்து ரொம்ப காமன் ப்ராப்ளமா இருக்கு. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே காமன் ப்ராப்ளமா இருக்கு. ப்ரீதிங் எக்ஸசைஸ் கொடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பயிற்சிகள் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அந்த அலர்ஜியை நீங்க சரி பண்ணிட்டீங்கனாலே பின்னாடி அது வீசிங் ஆஸ்மா வரைக்கும் போகாம நீங்க தடுத்துக்கலாம். நேரா எழுந்து உட்காருங்க. நல்லா சத்தமா 2 மூச்சு. சரி, இப்ப காலை சப்பன கால் போடுங்க. இப்ப அப்படியே மெதுவா பின்னாடி படுங்க. இப்ப செஸ்ட் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இப்ப நான் சொன்ன மாதிரி வஜ்ராசனம் பண்ண முடியாதவங்க நீங்க இந்த மாதிரி சப்பன கால் போட்டு கையை மேல ஸ்ட்ரெச் பண்ணு. சப்பன கால் போட்டு நீங்க பண்ணலாம். சப்பன காலும் போட முடியாதவங்க காலை நீட்டி நான் சொன்ன மாதிரி நீங்க பண்ணலாம். லங் கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சி. செஸ்ட் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்படியே ஒரு 10 எண்ணிக்கை. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா எழுந்துருங்க. சைடில் அப்படியே திரும்பி மெதுவா எழுந்து உட்காருங்க. நல்லா சத்தமா 2 மூச்சு. நேரா திரும்பி பத்மாசனத்துல உட்காருங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த சுப்த தாடாசனம் இறுதி நிலை, முதல் நிலை, 2வது நிலை, முடியாதவங்க எப்படி பண்றது, சப்பனக்கால் போடக்கூட முடியாதவங்க காலை நீட்டி பண்றது, இந்த மாதிரி நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இதை நீங்க வீட்டுல பழகணும். இந்த சுப்த தாடாசனம் நான் சொன்ன மாதிரி இந்த பிராண சக்தியை வந்து உடம்புல வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். இதை நீங்க பழகி பயன்பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன். நாளைக்கு வேறொரு ஆசனத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.